வணக்க மக்களே, நான் உங்கள் விஜய் ஆதிஷ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஏஷியா கப் 2025. ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நம்ம அந்த ஸ்குவாடை வந்து பார்த்துருந்தோம், டீம் இந்தியாவோட ஸ்குவாட். ஸோ இந்த வீடியோவில் டீம் இந்தியாவோடைய பிளேயிங் லெவன் வந்து பார்ப்போம், என்னோடைய ப்ரெடிக்டட் லெவன் வந்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ எனக்கு தெரிஞ்சு ஓப்பனிங் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சுக்மன் கில் அண்ட் அபிஷேக் சர்மா இவங்க ரெண்டு பேரும் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. ஏன்னா நீங்கள் சுக்மன் கில் அப்படின்னு எடுத்திங்கன்னா அவரை வந்து வைஸ் கேப்டனாக வந்து போட்டிருக்காங்க. ஸோ டக்குன்னு வந்து ட்ராப்லாம் பண்ண மாட்டாங்க. அண்ட் அதை தாண்டி என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா சுக்மன் கில்லை வந்து இந்தியா வந்து ஒரு அடுத்த ஒரு பெரிய ஒரு ஸ்டாராக வந்து பார்க்குறாங்க. லைக் ஒரு விராட் கோலி மாதிரி அந்த ஒரு 3 டைமென்ஷன் பிளேயராக வந்து பார்க்குறாங்க. ஸோ அவர் வந்து இருப்பார். அண்ட் அபிஷேக் சர்மாவை பொறுத்தவரையிலும் அவர் வந்து T20 லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 1 பேட்டராக வந்து ரேங்க் ஆகிருக்காரு. ஸோ அதனால் அவரையுமே வந்து மாற்ற மாட்டாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ நம்பர் 3 வந்து சஞ்சு சாம்சன் வர வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்டில் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா திலக் வர்மாவோட போவாங்க. ஏன்னா திலக் வர்மா நம்பர் 3 சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு, கன்சிஸ்டண்ட்டாக அதுவும் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ அதை தாண்டியுமே இன்னொரு ஃபேக்டர் என்னன்னா சூரியகுமார் யாதவ் அந்த நம்பர் 3 பொசிஷனை வந்து திலக் வர்மாக்காக விட்டு கொடுத்துருக்காரு. அப்படின்னும் போது அதில் ஏதோ ஒன்று பார்த்துருக்காரு கேப்டன். ஸோ அதனால் வந்து அங்கேயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருது நம்பர் 3 வந்து திலக் வர்மா தான் வந்து வரப்போகிறாரு. நம்பர் 4 வந்து சூரியகுமார் யாதவ் வருவார். ஸோ சூரியகுமார் யாதவுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா இருப்பார். ஹர்திக் பாண்டியாக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேலுக்கு அப்புறம் வந்து ஜிதேஷ் சர்மா. ஸோ இதுதான் வந்து பேட்டர்ஸோட லிஸ்ட்டாக வந்து இருக்க போகுது. அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி. ஸோ 3 ஸ்பின்னர்ஸோட கண்டிப்பாக வந்து டீம் இந்தியா போவாங்க. அண்ட் அதே மாதிரி 3 பேசஸோடையும் போயிடுவாங்க. அந்த இன்னும் 2 பேசஸ் வந்து ஜஸ்பிரிட் பும்ரா அண்ட் ஹர்ஷ்தீப் சிங். ஸோ இவங்க 2 பேர் தான் வந்து கண்டிப்பாக வந்து இருக்க போகிறாங்க. இதில் எந்த விதமான மாற்றமுமே கிடையாது. பட் என்னை பொறுத்தவரையிலுமே வந்து சஞ்சு சாம்சனை வந்து நீங்கள் உள்ளே கொண்டு வந்திருக்கலாம். கொண்டு வர மாதிரி ஏதாச்சும் ஒரு சில விஷயங்கள் நடந்திருந்தால் நல்லாயிருக்கும். பட் அதுக்கு வந்து இப்போதைக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நமக்கு இங்கேயே வந்து கிளியராக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜிதேஷ் சர்மா ஆர்சிபிக்கு வந்து என்ன ரீசெண்டாக பண்ணியிருக்காருன்றது தெரியும். அண்ட் கொஞ்சம் நம்பி தான் எடுத்துகிட்டு வரலாமே அப்படின்ற மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு T20 ஐஸில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. பட் மேபி இந்த ஒரு ஃபார்ம் கண்டினியூ ஆச்சு ஐபிஎல்லேருந்து அப்படின்னா மேபி கொஞ்சம் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து நம்ம இந்த ஏஷியா கப்பில் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் என்னுடைய ப்ரெடிக்டட் 11. உங்கள் ப்ரெடிக்டட் 11 என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான சினிமா அண்ட் கிரிக்கெட் அப்டேட்ஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.